குழந்தையே, காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. நான் இருக்கிறேன், கலங்காதே. உனது கண்களின் முன்னிலையில் நான் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அம்மா என்று குழந்தை அழைத்தால் தாய் ஓடோடி வருவது போல், சாய் என்று நீ நினைத்தாலே உன் தந்தை நான் வருவேன் உன்னை காக்க. பாபாவின் திட்டங்களை யாராலும் அறிய முடியாது. அறிய முயன்றவர்கள் அவதிக்குள்ளானவர்கள். ஆனால் நீங்கள் அகங்காரத்தை விடுத்து அவருடைய காலடியில் புரண்டால் அளவு கடந்த ஆனந்த மனம் அனுபவிப்பீர்கள். உன் கடன் பிரச்சனை, உடல் வியாதி, பண கஷ்டங்கள் அனைத்தும் உன் சாய் தேவா அறியாமல் இருப்பேடா. உனது அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்னிடம் இருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடைபெற செய்வேன். உன் உற்றார், உறவினர், நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள். நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இவை உன் லட்சியத்தை அடைய செய்யும். அதற்கான யுத்திகள் தான் இவை அனைத்தும். வாழ்க்கையில் தோற்று கொண்டுமே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. நீ செய்யும் எந்த காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு செயல்பட. இதற்கு முக்கியமான ஒன்று, யோசித்து செயல்பட வேண்டும். ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி. எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவன் ஆகிறாய். அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை செயல்பட்டாலே போதும். நிச்சயமாக உன்னை அது முன்னிறுத்தும். வாழ்க்கையில் பலங்கள் கொண்டிருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குகிறது. எப்படி நியதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறதான் செய்யும். இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம்? சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்று உன் நினைப்பு எனக்கு நகைச்சுவையாய் தெரிகிறது. காரணம், நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகிறாய். அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா? இல்லையே. அதை போல உன்னை படைத்த நாடும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் எல்லாம் நீ உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குதான். உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வழிகள்.
அதை நான் உன் சாய் தேவா ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் உன்னை உருவாக்குவது நான் உருவாக்கிய என் உயிருக்கு நிகர் நீ. எந்த விதமான ஆபத்தையும் உன்னை அண்ட விட மாட்டேன். வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவத்தியாக இருக்க போகிறாய்? மற்றவர்களுக்கு மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா? அடிமேல் அடி பட்டு பட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியையும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது. உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது. கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்வில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை நீ என்றுமே குறை சொல்லாதே. அவர்கள் உனது கர்மவினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைத்தவர்கள் என்பதை நீ நினைவில் கொள். உன் தன்மை என்றும் மாறாது. உன்னை நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் என்பது என்னுடைய வாக்கு. என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன். வெளிச்சம் இருக்கும் போது மெழுகுவத்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறாரோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாயிரு. அதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள். இருட்டில் இருக்கும் போதுதான் மெழுகுவத்தியின் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும். அதை போலதான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும். உன்னிடத்தில் உள்ள அன்பை அலட்சியம் செய்பவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தாதே. அமைதியாக பொறுமையுடன் சகித்துக் கொண்டுகிற. அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்குவேன். உன்னுடைய அப்பாவாக நான் துணை நிற்கையில் உனக்கு எதற்காக இவ்வளவு சந்தேகங்கள் குழந்தையே? என்னுடைய கதைகள் வாசிப்பது என்பது என்னுடன் இருப்பதற்கு சமம். இக்கதைகள் உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் குணத்தை மேம்படுத்தும். நோயின் பிடியில் இருந்தும் மரணத்திற்கும் கூட என் அன்பு உங்களை காப்பாற்றும். எனது கதையின் ஒவ்வொரு பாடத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு நேர்மையும் சிறப்பும் தானமும் கொண்ட வாழ்வை வாழுங்கள். நீங்கள் செல்லும் எந்த பாதையாக இருந்தாலும் எனது அன்பு ஒளியூட்டி நீங்கள் அனுபவிக்கும் எந்த இருட்டையும் கருமேகத்தையும் நீக்கிவிடும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உண்மையானது, தூய்மையானது. என்னுடைய பக்தன் எவன் ஒருவன் என்னை நம்பி அக்னி தீயிலும் விழ தயாராக இருக்கிறானோ அவன்தான் என்னுடைய உயிரான பிள்ளை. இந்த உலகத்தில் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அவர்கள் மீது வைக்காமல் நம்பிக்கை கெடுப்பவர்களிடமே
இந்த மனிதர்கள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு இந்த பாடு? எனக்கு நீ பல விஷயங்களை இழந்து கவலை கொள்கிறாய் என்பது தெரியும். ஆனால் நான் உனக்கு கொடுக்க இருப்பதை மறக்காதே. நீ என்ன தொலைக்கிறாயோ நான் அதை திருப்பி தருவேன். ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள். நாம் தேடி செல்கிறதை விட நம்மை தேடி வருவதற்கு விலை மதிப்பு அதிகம். நிச்சயமாக. ஏனென்றால் நம்மை தேடி வரும் அந்த பொருளிற்கு தான் நம்மளுடைய மதிப்பு தெரியும். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலை வேண்டாம். சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்ந்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள். இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்து எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டும்தான் இருக்கும். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையை கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தளராதே. நீ தளரும் ஒவ்வொரு தருவாயும் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகையால் தளராதே. உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்ந்து வெற்றி அடைவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது என் குழந்தைக்கான சிறப்பான பதிவு. அப்படி இருக்கையில் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை நீ செல்லலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் சில பல ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனால் அவைகளை எல்லாம் நாம் ஒரு பொருட்டாக நினைத்த ஒரு ஓலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வேலைகளை வேறு யார் செய்வார்கள்? உன்னுடைய வேலையை நீதான் செய்ய வேண்டும். உனக்காக வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் அந்த வேலையை முழு திருப்தியுடன் செய்ய மாட்டார்கள். உன்னுடைய வேலை உனக்கு மட்டுமே திருப்தி தரும். திருப்தி தரும் வரை ஒரு வேலையை செய். அப்பொழுதுதான் அதில் உனக்கு 100% வெற்றி கிடைக்கும். உனக்கு எது சிறந்தது என்பதும் எனக்கு தெரியும். அதைதான் நான் உனக்கு தருவேன். அப்படி இருக்கையில் அதை நீ முழு ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் இருந்து வரும் வெற்றி கனி அவ்வளவு சுவையாக இருக்கும். எனது பிள்ளைகள் மீது மிக நிஜமான நம்பிக்கையும் அன்பும் பாசமும் கொண்டவன் இந்த தந்தை. நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? இல்லை, நான் இல்லை என்றுதான் நினைத்து விட்டாயா? நான் எதற்காக இங்கு இருக்கிறேன்? உன் கஷ்டத்தை பார்ப்பதற்கா? இல்லை, உன் கஷ்டத்தை பார்த்து அதில் இருந்து உன்னை காப்பாத்தி
வசந்தமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கதானே. அதை புரிந்து நடந்து கொள் குழந்தையே. இப்படிக்கு உன் சாயப்பா அல்லாஹ்.